நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கபாண்டி பேசுறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்ப இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு பேருந்து ஓட்டுவதற்கு நம்ம டிரைவர் கேட்டிருந்தோம். நண்பர்கள் வந்தாங்க, அவங்கள நம்ம வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க போய் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமாக ஆம்னி பஸ் ஓட்டுவதற்கு ஒரு 3 கம்பெனில இருந்து நம்ம கிட்ட டிரைவர் கேட்டிருக்காங்க. இந்த 3 கம்பெனிக்கு சேர்த்து மொத்தம் ஒரு 100 டிரைவர் கேட்டிருக்காங்க. நைட்டு பஸ் ஓட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டிரைவர்கள் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இரவு பஸ் ஓட்டக்கூடிய நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சங்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. நல்ல கம்பெனி, நல்ல சேலரி, அதே மாதிரி சம்பளம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்துடும் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திருக்காங்க. அடிஷனலா இதுல இன்னொரு விஷயத்த நான் தெரியப்படுத்திக்கிறேன். இப்ப அவங்க சொன்னப்ப அவங்க கிட்ட அதுல ஒரு ஓனர் என்கிட்ட பேசினாரு. அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், சார், இப்ப டிரைவரை வச்சுதான் மொத்த ஓட்டுநர் வாழ்க்கையும் இருக்கு, மோட்டார் தொழிலும் இருக்கு. ஏன் அவங்களுக்காக இந்த பிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றது நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா, பண்றதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இருக்கு, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. யாரும் நிரந்தரமாக தங்கி நின்று மோட்டார் தொழில இல்ல. இப்ப வர்றாங்க, 2 மாசம் ஓட்டுறாங்க, 6 மாசம் ஓட்டுறாங்க, 1 வருஷம் ஓட்டுறாங்க, போயிடுறாங்க. பிஎஃப்இஎஸ்ஐ போடுறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஓடுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப நிரந்தரமா யாரும் ஓடாத காரணத்தினாலதான் நாங்க அதை பத்தி யோசிக்கல. நல்லா நோட் பண்ணிக்க நண்பர்களே, நாங்க அதை பத்தி யோசிக்கல. இப்ப நிரந்தரமா அப்படி இருக்காங்க, நீங்க அதுக்கான வழிவகை பண்ணி கொடுக்குறீங்களா சொல்லுங்க, நாங்க எங்க ஓனர் அசோசியேட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட அந்த எண்ணம் இருக்கு. நமக்கான மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வழியை நாம தேடணும். செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதுக்கான வழி தெரியலன்றதா இந்த இடத்துல கேள்வி. இப்ப வயித்த வலிக்குது அப்படின்னா மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகும் அப்படின்னா அந்த மாத்திரையை நாம சாப்பிடணும். இப்ப நம்மளுடைய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நாம முதல்ல முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியில நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் மாற்றம்ன்றது உருவாக்கும். அந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வழிதான் நம்ம சங்கம். என்ன செஞ்ச ஒரு டிரைவர் சங்கம் வச்சு இப்ப வரைக்கும் நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பதில் பொருந்தும். மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நண்பர்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரியான ஓட்டுநர்கள் கரெக்டா தன்னுடைய தொழில இருந்து நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிற நண்பர்கள் வாங்க, நம்ம இந்த ஆம்னி பஸ்ல போய் நல்லபடியா ஓட்டி நம்மளுடைய பேரை கொண்டு வருவோம். நன்றி நண்பர்களே.